Hello friends, welcome to my channel. 10th ITI Diploma, any degree and BE BTech முடிச்சிருக்கவங்களுக்காக இஸ்ரோல இருந்து STSC SHAR கான ரெக்ரூட்மென்ட் மூலமா 141 சயின்டிஸ்ட் இன்ஜினியர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் அசிஸ்டன்ட், டிரைவர், குக்குக்கான போஸ்டிங் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்காக மாதம் 1,77,500 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சம்பளமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த சேலரி உங்களோட தகுதி அண்ட் பதவிகளுக்கு ஏற்ப வேரி ஆகலாம். இது முழுக்க முழுக்க நிரந்தரமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். அதனால் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, போஸ்டிங் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்ற முழு தகவலையுமே பிரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த ஜாபில் சயின்டிஸ்ட் இன்ஜினியருக்காக மாதம் 56,100 ரூபாயிலிருந்து 1,77,500 ரூபாய் வரைக்கும் பின்னாடி வர போஸ்டிங்கெல்லாம் உங்களுக்கான மாத சம்பளமாக சொல்லியிருக்காங்க. மெஷின் டிசைனுக்காக யூஆரில் ஒரே ஒரு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசில் தான் இருக்கும். குவாலிஃபிகேஷன் ME MTech MSc இன்ஜினியரிங் இன் மெஷின் டிசைன் முடிச்சிருக்கணும். மினிமமாக 60% மார்க் எடுத்திருக்கணும். CGPAல 10க்கு 6.5 இருக்கணும். அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரி BE BTech BSc இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மினிமமாக 65% மார்க் எடுத்திருக்கணும். CGPAல 10க்கு 6.84 இருக்கணும். AMIE கிரேட் IETA கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா செக்ஷன் B ஒன்லியில் 65% மார்க் எடுத்திருக்கணும். இது ஒரு பியூர் மெக்கானிக் இன்ஜினியரிங் பேஸ்டு மெஷின் டிசைன் ஜாப் தான். அதாவது மெஷின் சிஸ்டம் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் பணிகள் தான் உங்களுக்கு இருக்கும். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் 3 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் 2 போஸ்டிங்கும், டார்டூன் உத்தரகாண்டில் ஒரே ஒரு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ME MTech MSc இன்ஜினியரிங் இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் 60% மார்க் எடுத்திருக்கணும். CGPAல 10க்கு 6.5 இருக்கணும். BE BTech BSc இன்ஜினியரிங்கில் 65% மார்க் எடுத்திருக்கணும். CGPAல 10க்கு 6.84 இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன், காஸ்ட் அனாலிசிஸ் அண்டு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் போன்ற பணிகள் தான் உங்களுக்கு இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்காக யூஆரில் 2 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் இருக்கும். குவாலிஃபிகேஷனாக BE BTech BSc இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 65% மார்க் எடுத்திருக்கணும். CGPAவா 10க்கு 6.84 இருக்கணும். AMIE செக்ஷன் B கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 65% மார்க் எடுத்திருக்கணும். எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டு, சேட்டலைட் சப்போர்ட் சிஸ்டம், பவர் கண்ட்ரோல் யூனிட்ஸு இதெல்லாம் தான் உங்களுக்கான வேலையாக இருக்கும். அட்மாஸ்பரிக் சயின்ஸு மெட்ராலஜிக்காக யூஆரில் ஒரே ஒரு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் இருக்கும். குவாலிஃபிகேஷனாக MSc இன் அட்மாஸ்பரிக் சயின்ஸு மெட்ராலஜியில் முடிச்சிருக்கணும். 60% மார்க் எடுத்திருக்கணும். CGPAவா 10க்கு 6.5 இருக்கணும். BScல ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். 65% மார்க் எடுத்திருக்கணும். CGPAவா 10க்கு 6.84 இருக்கணும். ராக்கெட் லான்ச் டைமிங் கால்குலேஷனு, வெதர் டேட்டா அனலிசிஸ்ட் போன்ற பணிகள் உங்களுக்கு இருக்கும். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரே ஒரு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும். குவாலிஃபிகேஷனாக MSc இன் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் 60% மார்க் எடுத்திருக்கணும். CGPAவா 10க்கு 6.5 இருக்கணும். BSc கெமிஸ்ட்ரி ப்ளஸ் மேக்ஸு இல்லைனா ஃபிசிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸில் 65% மார்க் எடுத்திருக்கணும். CGPAவா 10க்கு 6.84 இருக்கணும். உங்களுக்கான வேலை பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அனாலிசிஸ்ட்டு, டெஸ்டிங் பேஸ்டு ஜாபு தான் இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங்காக 15 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் 10, திருவனந்தபுரத்தில் 3 போஸ்டிங்கும், வெள்ளைமலாவில் 1 போஸ்டிங்கும், ரசயானி மகாராஷ்டிராவில் ஒரே ஒரு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BE BTech இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 65% மார்க்கோட. CGPAவா 10க்கு 6.84 இருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கு. 15 போஸ்டிங் தான் அறிவிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இது. எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 3 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. யூஆரில் 1 வேக்கன்சியும், SCயில் 1 வேக்கன்சியும், STயில் 1 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க.
குவாலிஃபிகேஷனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ST/SC SHAR ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்தவங்க இப்போ உடனே போய் அப்ளை பண்ணுங்க. இது ராக்கெட் பர்பாலண்ட் தயாரிப்பு, கெமிக்கல் ப்ராசஸ் மானிட்டரிங், சேஃப்டி டெஸ்டிங் போன்ற பணிகள் தான் உங்களுக்கு இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங் PCR யூனிட் ரசாயனியில் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரஷ்யானி மகாராஷ்டிராவில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக 10 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. URல 4 வேக்கன்சிஸும், OBCயில் 3 வேக்கன்சிஸும், SCயில் 1 வேக்கன்சியும், STயில் 1 வேக்கன்சியும் அண்ட் EWSல 1 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். விண்வெளி லான்ச் எக்யூப்மெண்ட் ஃபேப்ரிகேஷன், மெயின்டெனன்ஸு, மெஷின் ஆப்ரேஷன்ஸில் தான் உங்களுக்கான வேலை இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரஷ்யானி மகாராஷ்டிராவில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்காக 5 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. URல 2 வேக்கன்சியும், SCயில் 1 வேக்கன்சியும், STயில் 1 வேக்கன்சியும், EWSல 1 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்காக 2 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. URல 1 வேக்கன்சியும், SCயில் 1 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷன் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங்காக ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இதில் சைட் கன்ஸ்ட்ரக்ஷன், லான்ச் பேஸ் செக்டரு, மெயின்டெனன்ஸு போன்ற பணிகள் தான் உங்களுக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஜினியரிங்காக 2 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. URல 1 வேக்கன்சியும், SCயில் 1 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். நெட்வொர்க் மெயின்டெனன்ஸு, சிஸ்டம் கண்ட்ரோலு, டேட்டா ஆட்டோமைசேஷன் இதில் தான் உங்களுக்கான வேலையாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 2 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. URல 1 வேக்கன்சிஸும், STயில் 1 வேக்கன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்காக 1 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. URல குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரஷ்யானி மகாராஷ்டிராவில் தான் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷன் இருக்கும். டிப்ளமோ 3 வருஷம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட்காக 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. UR கேட்டகரிக்காக. குவாலிஃபிகேஷனாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் BSc வித் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்டிங்கு, காம்போனன்ட் அனாலிசிஸு உங்களுக்கான போஸ்டிங்காக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க SCக்காக. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் BSc வித் கம்ப்யூட்டர் சயின்ஸு மெயின் சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணும். ஃபைன் ஆர்ட்ஸுக்காக ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க UR கேட்டகரிக்காக. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கணும். ஃபோட்டோகிராஃபி, விஷுவல் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கணும். என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி கிரியேஷனு, சயின்டிஃபிக் ஃபோட்டோகிராஃபி போன்ற வேலை தான் உங்களுக்காக இருக்கும். லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்காக 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸு, லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். லைப்ரரி ஆட்டோமைசேஷனு, டாக்குமெண்டேஷனு, டிஜிட்டல் டேட்டா மெயின்டெனன்ஸு இதுதான் உங்களுக்கான வேலையாக இருக்கும். ரேடியோகிராஃபருக்காக 25,500 ரூபாயிலிருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக கொடுக்குறாங்க. ரேடியோகிராஃபியில் ஒரே ஒரு வேக்கன்சி URக்காக அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும். 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். டெக்னீஷியன் Bக்காக 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக கொடுக்குறாங்க. கெமிக்கலில் டோட்டலாக 6 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. URல 3 வேக்கன்சியும், OBCயில் 2 வேக்கன்சியும் அண்ட் STயில் 1 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும்.
அது கூடவே ஐடிஐ ஃபாலோவிங் ட்ரேடில் முடிச்சிருக்கணும், என்டிசி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், கெமிக்கல் ஐடென்டிட்டி ஃபார் பிசிஆர் யூனிட் ரஷ்யாவில் 7 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆரில் 5 வேகன்சியும், எஸ்டியில் 1 வேகன்சியும், எஸ்சியில் 1 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணி ஐடிஐ ஃபாலோவிங் ட்ரேடில் முடிச்சிருக்கணும், அது கூடவே என்டிசி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். எலக்ட்ரீஷியனுக்காக 6 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆரில் 2 வேகன்சியும், ஓபிசியில் 3 வேகன்சியும், எஸ்டியில் 1 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே ஐடிஐயின் எலக்ட்ரீஷியன் ட்ரேடு முடிச்சு என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். எலக்ட்ரீஷியனுக்காக 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆர் கேட்டகரியில தான் இந்த 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஐடிஐ எலக்ட்ரீஷியன் ட்ரேடு முடிச்சிருக்கணும், கூடவே என்டிசி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஃபிட்டர் ட்ரேடுக்காக 19 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆரில் 9 வேகன்சியும், ஓபிசியில் 6 வேகன்சியும், எஸ்சியில் 2 வேகன்சியும் அண்ட் எஸ்டியில் 1 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்ல 1 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே ஐடிஐயின் ஃபிட்டர் ட்ரேடு முடிச்சிருக்கணும், என்டிசி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஃபிட்டர் ஐடென்டிட்டி ஃபார் பிசிஆர் யூனிட் ரஷ்யானாவில் 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆருக்காக தான் இந்த 2 வேகன்சி. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணி ஐடிஐ ஃபிட்டர் ட்ரேடு முடிச்சிருக்கணும். சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்காக 4 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆரில் 1 வேகன்சியும், ஓபிசியில் 1 வேகன்சியும், எஸ்சியில் 1 வேகன்சியும் அண்ட் எஸ்டியில் 1 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே ஐடிஐயின் சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரேடு முடிச்சிருக்கணும். ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனுக்காக 5 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆரில் 2 வேகன்சியும், ஓபிசியில் 2 வேகன்சியும் அண்ட் எஸ்டியில் 1 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே ஐடிஐயின் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ட்ரேடு முடிச்சிருக்கணும். பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக்காக 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, எஸ்டியில் தான் இந்த 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஐடிஐயின் பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக் ட்ரேடு முடிச்சிருக்கணும். ஃபோட்டோகிராஃபி டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபிக்காக ஒரே ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆர் கேட்டகரியில். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணி ஐடிஐயின் ஃபோட்டோகிராஃபி இல்லைனா டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி ட்ரேடு முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக் மெக்கானிக்காக 12 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆரில் 6 வேகன்சியும், ஓபிசியில் 3 வேகன்சியும், எஸ்சியில் 1 வேகன்சியும், எஸ்டியில் 1 வேகன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ்ல 1 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே ஐடிஐயின் எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேடு முடிச்சிருக்கணும். பாய்லர் அட்டண்டன்ட்காக 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆரில் தான் இந்த 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே பாய்லர் அட்டன்ட் ட்ரேடு முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ஏசி என்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். டீசல் மெக்கானிக்காக 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆர் கேட்டகரிக்கு தான் இந்த 1 வேகன்சி. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஐடிஐயின் டீசல் மெக்கானிக் ட்ரேடு முடிச்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்காக 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆர் கேட்டகரியில். 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஐடிஐயின் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் ட்ரேடு முடிச்சிருக்கணும், கூடவே என்டிசி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். டிராஃப்ட்மேனில் 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக சொல்லியிருக்காங்க. டிராஃப்ட்மேன் சிவிலுக்காக ஒரே ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, அதுவும் யூஆர் கேட்டகரியில் தான் 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே ஐடிஐ முடிச்சிருக்கணும் டிராஃப்ட்மேன் சிவில் ட்ரேடில். அது மட்டும் இல்லாமல் என்டிசி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். குக் பணிகளுக்காக 19,900 ரூபாயிலிருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக சொல்லியிருக்காங்க. 3 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 5 இயர் எக்ஸ்பீரியன்சஸ் குக்கில் இருக்கணும். இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபயர்மேனுக்காக 19,900 ரூபாயிலிருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக சொல்லியிருக்காங்க. ஃபயர்மேனில் டோட்டலாக 6 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆரில் 2 வேகன்சியும், ஓபிசியில் 1 வேகன்சியும், எஸ்சியில் 1 வேகன்சியும், எஸ்டியில் 1 வேகன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ்ல 1 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், சேஃப்டி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். லைட் வெஹிக்கிள் டிரைவருக்காக 19,900 ரூபாயிலிருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக சொல்லியிருக்காங்க. லைட் வெஹிக்கிள் டிரைவருக்காக டோட்டலாக 3 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, யூஆரில் 2 வேகன்சிஸும், எஸ்சியில் 1 வேகன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 3 வருஷம் உங்களுக்கு டிரைவிங்கில் லைட் வெஹிக்கிள் டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வேலிட் டிரைவிங் லைசன்ஸு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும்.
நர்ஸுக்காக ஒரே ஒரு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. யூஆர்ல தான் ஒரே ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில். டிராஃப்ட்மேன் சிவிலுக்காக 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக கொடுக்குறாங்க. டிராஃப்ட்மேன் சிவிலில் டோட்டலாக யூஆரில் ஒரே ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே ஐடிஐ டிராஃப்ட்மேன் சிவில் ட்ரேடு முடிச்சிருக்கணும். என்டிசி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். டெக்னீஷியன் பியில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக ஒரே ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க ஓபிசி கேட்டகரியில். சம்பளம் பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே ஐடிஐ கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். என்டிசி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ் மேனுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கான ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் இன்ஜினியருக்காக 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களும், டெக்னிக்கல் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்காக 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்களும், டெக்னீஷியன் டிராஃப்ட்மேனுக்காக 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்களும், ஃபயர்மேனு குக்கு டிரைவருக்காக 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்களும், நர்ஸு ரேடியோகிராஃபருக்காக 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்களும் இந்த வேலைக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், பிடபிள்யூபிடிக்கு கூடுதல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங்காக ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். டெக்னிக்கல் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்காக ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டெக்னீஷியனு டிராஃப்ட்மேனு குக்கு டிரைவரு ஃபயர்மேனுக்காக ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் ட்ரேட் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். நர்ஸு ரேடியோகிராஃபர் லைப்ரரி அசிஸ்டண்ட்காக ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கில் அண்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு தான் இருக்கும். இதன் மூலமாக தான் தகுதியான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா https://www.shar.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸாக எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லைன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ண முடியும். ரிஜெக்ஷன் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனு, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனு, வித்தவுட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு, அப்ளிகேஷன் ஆஃப்டர் லாஸ்ட் டேட்டு, இந்த காரணத்துக்காக தான் உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.